ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மனம் 15. கோவிலில் நல்ல கூட்டம் இருந்தது. நாளையோடு திருவிழா முடிவதால் வேண்டுதல், பூஜை என்று பலர் கோவிலில் குவிந்து இருந்தனர். சீதாலட்சுமியும் பூஜைக்கு கொடுத்துவிட்டு நிற்க இவர்கள் முறை வருவதற்கு கொஞ்சம் தாமதமானது. வரதன் குடும்பமும் வரலட்சுமி குடும்பமும் இவர்களுக்கு முன்பே கோவிலுக்கு வந்து விட்டிருந்தனர். அவர்களும் பூஜைக்கு கொடுத்துவிட்டு காத்திருந்தனர். ஆனால் சீதாலட்சுமியுடையது வேண்டுதல் என்பதால் அதற்குரிய பூஜைகள் நடக்க மேலும் தாமதமானது. இந்தரின் வாழ்வில் நடந்த பிரச்சனைகளுக்கு பிறகு அவன் மற்றொரு வாழ்க்கையே வேண்டாம் என்ற முடிவெடுத்திருந்த நிலையில் சீதாலட்சுமி தன் ஒரே மகனின் வாழ்விற்காக இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டிருந்தார். எப்படியாவது இந்தர் மனம் மாறி திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை இறைவனிடம் வைத்திருந்தவர். அதன்படி இந்தரின் திருமணம் நடந்து முடிந்ததும் வரும் முதல் திருவிழாவில் அதை நிறைவேற்றுவதாகவும் வேண்டியிருந்தார். அந்த வேண்டுதலை பற்றி அறிந்த அத்தனை பேரும் சரியான நேரத்திற்கு கோவிலுக்கு வந்து விட்டிருந்தாலும் கங்காவும் காவிரியும் மட்டும் இப்போது வரை கோவிலுக்கு வந்து சேரவில்லை. சின்ன குழந்தைகளை வைத்திருப்பதை காரணமாக சொல்லி கொஞ்சம் தாமதமாக வருவதாக வரதனையும் பூரணியையும் முன்பே அனுப்பிவிட்டிருந்தனர் இருவரும். ஏனோ அவர்களுக்கு யமுனாவின் இந்த சந்தோஷமான வாழ்க்கையும் உறவினர்கள் எல்லாம் அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் அறவே பிடிக்கவில்லை. அதனாலேயே அவர்களுக்கென நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ள மனமில்லாமல் பூஜை முடிந்த பிறகு சென்று கொள்ளலாம் என மெதுவாகவே தயாராகி கொண்டிருந்தனர் இருவரும். ஆனால் எவ்வளவுதான் மெதுவாக தயாராகி வந்தாலும் அவர்கள் வரும் நேரம்தான் சரியாக சீதாலட்சுமியின் பூஜை அங்கு நடந்து கொண்டிருந்தது. இதை எதிர்பாராமல் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு வரதனுக்கு அருகில் வந்து நின்றவர்கள் சீதாலட்சுமிக்கும் இந்தருக்கும் இடையே யமுனா நின்றிருந்த காட்சியை கண்டு எரிச்சலானார்கள். கர்ப்ப கிரகத்துக்கு அருகில் அவர்களை மட்டும் அனுமதித்து மற்றவர்களை தடுப்புக்கு பின்னால் நிற்க வைத்திருந்ததை கண்டவர்களுக்கு யமுனாவை விட இவர்கள் தாழ்ந்து போய்விட்டது போல் ஒரு எண்ணம் உண்டானது. அதோடு சரியாக அதே நேரம் சீதாலட்சுமியை நெருங்கி இருந்த பூசாரி பூஜை முடிந்து கொண்டு வந்திருந்த தாம்பால தட்டை சீதாலட்சுமியிடம் கொடுக்க முயல அவரோ அதை வாங்காமல், என் மருமக கிட்ட கொடுங்க சாமி, இனி எங்க குடும்பத்துல எல்லாமே அவதான் என்றிருந்தார் சீதாலட்சுமி. திருமணமாகி இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட இப்படி ஒரு வார்த்தை இவர்கள் இருவரின் மாமியாரிடம் இருந்தும் வந்ததே இல்லை. எங்கும் எதிலும் அவர்களே முன்னிலை வகிக்க அவர்கள் இட்ட கட்டளையை செய்வதே இவர்களின் கடமை என்பது போல் வாழ்ந்து கொண்டிருந்தனர் இருவரும். இன்னும் சரியான வார்த்தையில் சொல்ல போனால் அந்த வீட்டில் எந்த உரிமையும் எடுக்க முடியாத சம்பளம் இல்லாத வேலையால் போல்தான் இவர்களின் வாழ்க்கை இருந்தது. இப்படியே வாழ பழகி கொண்டவர்களுக்கு யமுனாவுக்கு நடப்பது அனைத்துமே புதிதாகவும் பொறாமையாகவும் இருந்தது. தங்களை விட எல்லா வகையிலும் சிறு வயதில் இருந்து குறைவாகவே பார்த்து பழக்கப்பட்ட ஒருத்தியின் வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு அப்படியே தலைகீழாக மாறிப்போய் எல்லா வகையிலும் இவர்களை விட அவள் உயர்வாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே நேரம் சீதாலட்சுமி கூறியது போல பூஜை தட்டை யமுனாவிடம் நீட்டிய பூசாரி தன் கையில் இருந்த பூவையும் அவள் தலையில் ஆசீர்வதிப்பது போல் தூவி, அடுத்த வருஷ பூஜைக்கு உன் குழந்தையோடு சேர்ந்து 3 பேரா வரணும், சரியா, தீர்க்க சுமங்கலி பவா என்று ஆசீர்வதித்திருந்தார். இந்த நொடி குடும்ப சகிதமாக பூஜையை முடித்து தாம்பூல தட்டை கையில் வாங்கி இருந்த யமுனாவின் மனம் ஏதோ ஒரு சொல்ல முடியாத உணர்வில் நிறைந்தது. அந்த நிறைவு அவளின் விழிகளை கலங்க செய்திருக்க அதே நேரம் குங்குமத்தை பூசாரி அனைவருக்கும் கொடுக்கவும் இரு கைகளிலும் தாம்பூல தட்டை பிடித்திருந்தவள் அதை வாங்க முடியாமல் தடுமாற இந்தர்தான் வாங்கிய குங்குமத்தை எடுத்து அவளின் நெற்றியில் வைத்து விட்டான். நொடியில் நடந்து விட்டிருந்ததை நம்ப முடியாமல் சிறு திகைப்போடு விழி விரிய பார்த்து நின்றாள் யமுனா. அந்த விழி மொழியில் ஈர்க்கப்பட்டவனும் அவளையே பார்த்திருக்க அவன் நெற்றியில் வைத்துவிட்ட குங்குமம் லேசாக காற்றில் பறக்க அது அவளின் விரிந்திருந்த விழிகளில்
விழுந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடு சட்டென அவள் விழிகளின் மீது தன் உள்ளங்கையை வைத்து ஊதிவிட்டான் இந்தர். இதை கண்டு மனோஜும் சுபத்ராவும் கேலி செய்ய துவங்க அவர்களோடு அங்கு சுற்றி நின்றிருந்த ஊர்க்காரர்களும் சேர்ந்து கொண்டனர். இதையெல்லாம் மேலும் அங்கிருந்து பார்க்க முடியாமல் கங்கா வேகமாக வெளியேறி செல்ல காவிரியும் அவளின் பின்னேயே சென்றாள். இத்தனை நாள் வலியை மட்டுமே சுமந்து கொண்டிருந்த தன் உடன் பிறந்தவளின் வாழ்வில் நடந்திருக்கும் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் எண்ணி மனம் நிறையாமல் இப்படி அதை நினைத்து பொறாமை தீயில் வெந்து கொண்டிருப்பவர்களை என்ன செய்ய முடியும்? சிறு வயதில் இருந்து இவர்கள் அனுபவித்த எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இவர்கள் தூக்கி எறிந்த பொருட்களை கொண்டு வாழ்ந்தும் வளர்ந்தும் இருந்த யமுனா அந்த நிலையிலும் இவர்களை பார்த்து ஒரு நொடியும் பொறாமைப்பட்டதில்லை. இதெல்லாம் பிறவி குணம் என்பது எந்த அளவு உண்மை என மீண்டும் ஒரு முறை உணர்த்தி கொண்டிருந்தனர் இருவரும். அதன் பின் மன நிறைவோடு அனைவரும் கோவிலை வலம் வந்து முடித்து ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்து கொண்டு பேச துவங்கிவிட அத்தனை சந்தோஷமாக கழிந்தது அவர்களின் நாள். 2 நாட்களுக்கு பிறகு நடந்த மனோஜின் திருமணத்திலும் ஒரு அண்ணனாக முன்னின்று இந்தர் அனைத்தையும் செய்ய அவனுடனே யமுனாவும் இணைந்து கொண்டாள். வரலட்சுமியும் சீதாலட்சுமியும் ஒவ்வொன்றிலும் இவர்களை திட்டமிட்டே முன்னிறுத்தி அனைத்தையும் செய்ய வைத்து கொண்டிருந்தனர். தன் மூத்த பிள்ளையாக இந்தரை எப்போதுமே பார்க்கும் வரலட்சுமி அதையே இப்போதும் செய்ய இங்கு அதை புரிந்து கொள்ளாத கங்காவும் காவேரியும் திட்டமிட்டே இவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை முன்னிறுத்துவதாக நினைத்து கோபம் கொண்டனர். அப்படி என்ன, நம்மளை விட அவ முக்கியமா போயிட்டா? அவளை விட நாம தானே இங்க பெரியவங்க. இதையெல்லாம் நம்மை முன்னிறுத்தி தானே செய்யணும். இங்க பணம் இருந்தாதான் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் போல என்று உறவு முறையை மனதில் வைக்காமல் யமுனாவின் மீதான கோபத்தை மட்டுமே மனதில் வைத்து அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்க அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் அழகாக அத்தனை சடங்குகளும் நிறைவாக நடந்து முடிந்தது. இதற்கு மேலும் இங்கிருந்து இதையெல்லாம் பார்க்க சகிக்காத கங்காவும் காவேரியும் அன்று மாலையே அவரவர் வீட்டிற்கு கிளம்புவதாக பிடிவாதமாக நிற்க பூரணிக்குமே அவர்களின் இந்த செயல் கோபத்தை கொடுத்தது. வேண்டுமென்றே அவர்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் ஒதுங்கியே நிற்பது போலவும் ஒவ்வொரு விஷயத்திலும் பிரச்சனை செய்வது போலவும் தோன்ற, என்ன தாண்டி உங்க பிரச்சனை? எப்பவும் இல்லாம இந்த முறை இத்தனை அமர்க்களம் பண்றீங்க. உங்களை விட சின்ன பொண்ணு தானே அவ. எவ்வளவு பொறுப்பா புகுந்த வீட்டுல முன்ன நின்ன அத்தனை வேலையையும் இழுத்து போட்டு செய்கிறா. அந்த பொறுப்பு ஏன் உங்களுக்கு இல்ல என்று தன்னையும் மீறி பூரணி கோபப்பட்டு இருக்க இது வேறு இருவரையும் எரிச்சலாக்கி இருந்தது. ஆமா, அவ ஏன் செய்ய மாட்டா? அவளை நல்லா வசதியான இடமா பார்த்து கொடுத்துருக்கீங்க. அங்க நல்ல பேரை காப்பாத்திக்கிட்டா தானே அந்த வசதியான வாழ்க்கை அவளுக்கு நீடிக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் விழுந்து விழுந்து செய்யறா. எங்களை என்ன அப்படியா பார்த்து கல்யாணம் செஞ்சு கொடுத்தீங்க? செலவு செய்ய பயந்து ஏதோ கிடைச்ச ஒரு இடத்துல தானே பிடிச்சு தள்ளி விட்டீங்க நீங்க. அதனால தானே இன்னைக்கு எங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. எங்களை பத்தி என்னைக்கு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்க சின்ன பொண்ணு சந்தோஷமா இருந்தா போதும், அவ்வளவுதானே. அவளையே வச்சு கொஞ்சி கொண்டாடுங்க. யாரும் எங்களை மதிக்கிறதும் இல்ல, கண்டுக்கிறதும் இல்ல. அதுக்கு பிறகு எங்களுக்கு இங்க என்ன வேலை? நாங்க கிளம்புறோம் என்று காவிரியும் கங்காவும் சண்டையிட்டு கொண்டு கிளம்பி விட்டிருந்தனர். இப்படி குதிரைக்கு பட்டி கட்டியது போல் அவர்கள் பார்ப்பதே உலகம் என நம்பி பேசிக் கொண்டிருந்தவர்களை என்ன செய்வது என புரியாமல் விழித்தார் பூரணி. அதோடு சிறு வயதில் இருந்து இவர்களுக்கு செய்த எதையுமே அவர் யமுனாவுக்கு செய்ததில்லை. இதையெல்லாம் தெரிந்தும் இப்படி வேண்டுமென்றே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் பேசி சென்ற விதத்தை கண்டு பூரணிக்கு மனம் சோர்ந்து போனது. இதேபோல் அவசரப்பட்டு புகுந்த வீட்டிலும் எதையாவது பேசி வாழ்க்கையை இவர்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கவலையும் புதிதாக அவருக்கு முளைத்தது. இங்கு இத்தனை பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்க இதை பற்றியெல்லாம் எதுவும் அறியாத யமுனா ஊருக்கு செல்ல தயாரானாள். மனோஜை அவனின் மாமனார் வீட்டில் கொண்டு சென்று மறு வீட்டுக்கு விட்டு வந்த கையோடு இந்த ஊருக்கு கிளம்ப தயாராக அவளும் அனைத்தையும் எடுத்து வைக்க துவங்கிவிட்டாள். திருவிழா முடிந்த அன்றே மனோஜின் திருமணம் முடிந்த அன்று இரவு ஊருக்கு திரும்பிவிட வேண்டும் என்று இந்தர் தெளிவாக சீதாலட்சுமி மற்றும் யமுனாவிடம் சொல்லிவிட்டு இருந்தான். அதை பற்றி அறிந்து கொண்ட யாருமே இந்தரின் வேலையை மனதில் வைத்து இருவரையும் தடுக்க நினைக்கவில்லை. எங்கே அவர்கள் இருவரும் திருவிழாவிற்கும் திருமணத்திற்கும் வரமாட்டார்களோ
என்ற கவலை மறைந்து இவர்கள் வந்ததே போதும் என்ற நிம்மதியோடு அவர்களை வழி அனுப்பி வைக்க துவங்கி விட்டனர். இங்கு வந்தபோது இருந்ததை விட மகிழ்வும் மன நிறைவுமான மனநிலையோடு இருவரும் ஊருக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தனர். வழியெங்கும் மீண்டும் ஒரு கனமான அமைதி அவர்களுக்கு இடையில் வந்து அமர்ந்து கொள்ள, ஊருக்கு சென்றபோது இருந்ததற்கு ஒரே மாற்றமாக இந்தரின் பார்வை அவ்வப்போது உரிமையோடு தன் அருகில் இருந்தவளின் மேல் படிந்து மீண்டது. அவளுக்கு அந்த பார்வை தெரிந்திருந்தாலும் அதை எதிர்கொள்ளத்தான் அவளால் முடியவில்லை. இந்தரை ஏறிட்டும் பார்க்க முடியாமல், அவன் பார்வையை தவிர்க்கவும் முடியாமல் தவித்து தடுமாறி போனவள் ஒரு கட்டத்தில் உறங்குவது போல் விழிமூடி சாய்ந்து கொண்டாள். அவளின் அத்தனை செயல்களையும் கவனித்துக் கொண்டிருந்த இந்தருக்கு யமுனாவின் இந்த முயற்சியும் தெளிவாக புரிய இதழில் ஒரு கள்ள புன்னகை தெரிந்தது. அதில் ஓரமாக காரை ஒரு இடத்தில் நிறுத்தியவன் அவள் சாய்ந்து படுக்க வசதியாக இருக்கையை பின்னுக்கு தள்ள முயல, சட்டென தன் முகத்தில் வந்து மோதிய உஷ்ண மூச்சில் திடுக்கிட்டு விழிகளை திறந்தவள் வெகு அருகில் தெரிந்த இந்தரின் முகத்தை கண்டு திகைத்தாள். அவளின் திகைப்பை கண்டு இந்தரும் அவளையே பார்க்க, அந்த பார்வையை இத்தனை பக்கத்தில் எதிர்கொள்ள முடியாமல் விழிகளை இறுக மூடிக்கொண்டவளின் இதயம் அதிவேகத்தில் துடிக்க துவங்கியது. அவளை அந்த நிலையில் அத்தனை நெருக்கத்தில் கண்டவனுக்கும் மனம் லேசாக தடுமாற யமுனாவின் முகத்தை நோக்கி குனிந்தவன் இவர்களை கடந்து சென்ற ஒரு கனரக வாகனத்தின் வெளிச்சத்தில் சட்டென இருக்கும் இடம் உணர்ந்து விலகி அமர்ந்தவன் பின்பு அவளின் இருக்கையை சரி செய்து விட்டு காரை எடுத்தான். விழிகள் மூடியிருந்தாலும் இந்தர் அடுத்து செய்ய இருந்ததை யமுனாவால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதில் உண்டான படபடப்பில் கிட்டத்தட்ட அதை ஏற்க தயாரானவள் திடீரென அவன் விலகி சென்றதில் உண்டான மன வலியோடு விழிகளை கூட திறக்காமல் அப்படியே சாய்ந்திருந்தாள் யமுனா. விழிகளை திறந்திருந்தால் கூட இந்தரின் பார்வையும் மனமும் அவளுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும். ஆனால் அவனை ஏறிட்டு பார்க்கும் தைரியம் வராமல் உறங்குவது போலவே சாய்ந்திருந்தவளின் மனம் மற்றவர்களுக்காக நடித்தாலும் இயல்பாக தன்னை இந்தரால் ஏற்க முடியவில்லை என்று எண்ணி கனத்தது. அதில் உண்டான கழிவிறக்கத்தில் விழிகள் கலங்க அது வெளியே வழிந்து விடாமல் தனக்குள்ளேயே நிறுத்தி கொள்ள போராடி கொண்டிருந்தாள் யமுனா. இப்படியே இருவரும் இருவேறு மனநிலையில் வீடு வந்து சேர இரவு முழுவதும் காரை ஊட்டி வந்த களைப்பில் இந்தர் சென்று படுத்து விட்டான். யமுனாவும் அவன் அருகிலேயே படுத்திருந்தாலும் ஏனோ ஒரு வெறுமை அவளை மீண்டும் வந்து சூழ்ந்து கொண்டது. ஊரில் வெவ்வேறு அறை விலகி இருக்கும்போது மனதளவில் உணர்ந்த நெருக்கம் கூட இப்போது பக்கத்திலேயே இருந்தும் இல்லாதது போல் அவளுள் ஒரு எண்ணம். மறுநாள் வழக்கத்தை விட சற்று தாமதமாக எழுந்த இந்தர் எப்போதும் போல் எதுவும் பேசாமலே கல்லூரிக்கு கிளம்பி செல்ல அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வைத்திருந்தாலும் முன்பு போல் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்க முடியாமல் யமுனாவின் மனம் அவனின் பார்வைக்கு ஏங்கி தவித்தது. ஒரு விஷயம் கிடைக்காமல் இருக்கும்போது வலிப்பதை விட கிடைத்து பின் கையில் இருந்து தவறி போகும்போது ஏற்படும் வலி அதிகம். யமுனாவின் நிலையும் இப்போது அப்படித்தான் இருந்தது. அங்கு மற்றவர்களுக்காக இந்தர் நடிப்பது புரிந்தாலும் அவளின் நேசம் கொண்ட நெஞ்சம் அதில் உண்டான உணர்வுகளில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. குழந்தைக்கு பிடித்த உணவை சாப்பிட கொடுத்து இறுதி நேரத்தில் தட்டி பறித்தது போல் இருந்தது யமுனாவின் இன்றைய நிலை. இதே மனநிலையில் அன்றைய நாள் கழிய இடையில் அவளை அழைத்து பேசியிருந்த சீதாலட்சுமி கூட யமுனாவின் குரலில் இருந்த மாற்றத்தை கண்டுபிடித்திருந்தார். என்னடா ஒரு மாதிரி இருக்க என்று அவர் கேட்டிருக்க, ஒன்னும் இல்ல அத்தை, நைட்டு டிராவல் சரியா தூக்கம் இல்ல, அதான் கொஞ்சம் சோர்வா இருக்கு என்று சமாளித்து இருந்தாள் யமுனா. அதன் பின் அவரும் வேறு எதுவும் கேட்காமல் நன்றாக அவளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அழைப்பை வைத்துவிட அவளோ எதையெதையோ யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள். மாலை அவளின் இந்த யோசனையும் குழப்பமான முகத்தையும் கண்டிருந்த இந்தரும் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டிருந்தான். அதில் வரவழைத்து கொண்ட புன்னகையோடு அதெல்லாம் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன் என்றிருந்தாள் யமுனா. அது உண்மையில்லை என்று தெரிந்தாலும் அப்போதைக்கு வேறு எதுவும் பேசிக் கொள்ளவில்லை இந்தர். சாப்பிட்டு முடித்து அவன் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்துவிட யமுனாவும் மற்ற வேலைகளை முடித்து கொண்டு இயற்கை காற்றை சுவாசிக்க எண்ணி பால்கனியில் சென்று நின்றாள். அதுவரையும் அவ்வப்போது அவளையே கவனித்துக் கொண்டிருந்தவன் சில நிமிடம் கழித்து அவள் அருகில் சென்று நின்று என்னாச்சு அம்மோ, எதுவா இருந்தாலும் சொல்லு, ஏன் இப்படி இருக்க என்று ஆதரவாக கேட்க அவனின் அந்த குரலில் அவளின் கட்டுப்பாடுகள் எல்லாம்
மொத்தமாக உடைய துவங்கியது. அதை வெகு சிரமப்பட்டு இழுத்து பிடித்து கொண்டவள் கலங்க துவங்கிய விழிகளை அவனுக்கு காண்பிக்காமல் மறைத்து கொண்டு, நான் நல்லாதான் இருக்கேன் என்றாள். அதில் அவள் எதிர்பாராத நேரம் சட்டென யமுனாவை நெருங்கி தன்னை நோக்கி திருப்பியிருந்த இந்தர் அவளின் முகத்தை தன் கையில் ஏந்தி, எங்க என்ன பார்த்து சொல்லு எனவும் பதில் எதுவும் சொல்லாமல் பார்வையை தடைத்து கொண்டாள் யமுனா. என்கிட்ட மறைக்க நினைக்காத யம்மோ, உன்னை எனக்கு தெரியாதா? எதையும் மனசுல போட்டு வருந்திக்காத. எதுவோ இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என அவளின் விழிகளை பார்த்தவாறே கூற, சட்டென யமுனாவிடம் இருந்து ஒரு கேவல் வெடித்து கொண்டு கிளம்பியது. அதை கண்டு பதறியவன், ஹே என்னாச்சுரா எனவும் முற்றிலும் உடைந்து போனவள், போதும் மாமா வேண்டாம், இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல என்றால் அவனிடம் இருந்து விலகி நின்றவாறே அழுகையோடான குரலில் யமுனா. அதில் அவள் சொல்ல வருவது புரியாமல், எது வேண்டாம், என்ன நிறுத்தணும் என்றான் யமுனாவின் செயலில் உண்டான குழப்பத்தோடு. இந்தர், சும்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க மாமா என்று லேசாக கோபம் எட்டி பார்க்கும் குரலில் கூறினாள் யமுனா. முதன்முறையாக அவளின் தன் மீதான கோபத்தை புருவம் உயர்த்தி பார்த்தவன், நிஜமாவே புரியலை அம்மோ, நீயே கொஞ்சம் தெளிவா சொல்லேன் என்றான். நானே சொல்லணும் அவ்வளவுதானே? சரி நல்லா கேட்டுக்கோங்க, நானே சொல்றேன். இந்த நடிப்பெல்லாம் போதும். அங்க மத்தவங்களுக்காக நடிச்சிங்க, ஓகே. இங்கதான் யாரும் இல்லையே, அப்புறமும் ஏன் விட்டுடுங்க என்று தன் வாயாலேயே சொல்ல வைக்கிறானே என்ற எரிச்சலோடு படபடத்தாள் யமுனா. அவள் பேச துவங்கியதில் இருந்து யமுனாவின் முகத்தில் வந்து போன அத்தனை உணர்வுகளையும் கவனித்துக் கொண்டிருந்தவன் அவளை இழுத்து தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்து நிறுத்த, இந்தரின் பிடியில் இருந்து விலக முயன்றாள் யமுனா. அப்போதே அவர்கள் இருக்கும் இடம் நினைவுக்கு வரவும் அப்படியே அவளை வீட்டிற்குள் நகர்த்தி கொண்டு வந்தவன் பால்கனி கதவை மூடிவிட்டு அதன் மேலேயே அவளை சாய்த்து நிறுத்தினான் இந்தர். இதில் திகைத்து அவனை யமுனா நிமிர்ந்து பார்க்கவும் மீண்டும் அவளின் முகத்தை தன் கைகளில் தாங்கியவன், என்ன பார்த்தா நடிக்கிறது போலவா இருக்கு என்றான் கிசுகிசுப்பான குரலில் இந்தர். அந்த குரலும் இந்த செயலும் அவளை தடுமாற செய்தாலும் பதிலேதும் பேசாமல் அவள் பார்வையை தழைத்து கொள்ள முயல, நடிப்புக்காக கூட என்னால சில விஷயங்களை செய்ய முடியாது எம்மோ என்றான் கரகரப்பாக இந்தர். அதில் குழப்பமாக யமுனா விழிகளை விரித்து அவனை பார்க்கவும், இத்தனை நாளில் ஒரே ஒரு முறை கூட உனக்கு இது நடிப்பில்ல நிஜம்னு தோணவே இல்லையா யம்மோ என்று வலியோடான வார்த்தைகளில் கேட்டான் இந்தர். அதற்கு இல்லை என சொல்ல முடியாமல் திணறியவள் குழப்பத்தோடு, இதெல்லாம் நிஜமாக இருந்துவிடக் கூடாதா என அவள் தவித்த தருணங்களை எல்லாம் மனதிற்குள் ஓட்டி பார்த்தவள், ஒருவேளை அதெல்லாம் நிஜம்தானா என்று யோசிக்க துவங்க, தன் கைகளில் ஏந்தி இருந்த அவள் முகத்திலும் விழிகளிலும் வந்து போன தவிப்பையும் குழப்பத்தையும் கண்டவன், இதுவரைக்கும் தெரியலனா பரவாயில்ல, ரொம்ப யோசிச்சு குழம்பாத, இனி தெரியறது போல நடந்துக்கிறேன் என்றவனின் விரல்கள் அதுவரை தாங்கி பிடித்திருந்த யமுனாவின் முகத்தை ஒரு விரல் கொண்டு காதலோடு வருட, அதில் அவனை நேருக்கு நேர் காண முடியாமல் விழிகளை தளைத்து கொண்டாள் யமுனா. தன் வருடலில் ரோஜாப்பூ நிறத்திற்கு மாறிய கன்னங்களை கண்டவன் இதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அதில் அழுந்த தன் இதழை பதிக்க, இதில் சரியாக நிற்க முடியாமல் தடுமாறியவள் அவனிடமே சரணடைந்தாள். யமுனாவின் இந்த சரணாகதி அவனை உன்மத்தம் கொள்ள செய்ய தன் கால் மேல் அவளை தூக்கி நிற்க வைத்தவன் கன்னத்தில் துவங்கிய முத்திரை ஊர்வலத்தை அப்படியே முகம் முழுக்க நடத்தி முடித்து இதழ்களில் வந்து இளைப்பாறினான் இந்தர்.